அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை மயிலாப்பூர் உள்ள சாய்பாபா கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். சென்னை மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் அல்லது அருள்மிகு சாய்பாபா திருக்கோவில் சீரடி சாய்பாபாவின் நினைவாக உருவாக்கப்பட்ட புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. இது தெற்கின் சீரடி என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. கோவில் எப்போது எழுப்பப்பட்டது? இந்த கோவிலை சேலத்தைச் சேர்ந்த ஷீரடி சாய்பாபாவின் தீவிர பக்தரும் வழக்கறிஞருமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அவர்கள் பக்தியின் சிகரமாக 1940களில் கட்டியதாக குறிப்பிடப்படுகிறது. சில மூலங்கள் இதன் அங்கீகாரம் அல்லது பெரிய அளவிலான கட்டுமானம் 1950களில் சுமார் 1952 முதல் 1953 வரை நடைபெற்றதாக சொல்கின்றன. கோவிலை எழுப்பியவரும் காரணமும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தொடர்ந்து ஷீரடி சாய்பாபாவின் உபதேசங்களை பக்தர்களுக்கு எழுதி பிரசுரித்து வந்தவர். சாய்பாபாவின் பெயரை பொதுமக்களிடம் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த கோவிலை எழுப்பினார். ஆரம்பத்தில் புளிய மரத்தடியில் சாய்பாபாவின் படத்தை வைத்து வழிபட்ட அதே இடத்தில் பின்னர் செப்புச்சிலை வைத்து கோவிலாக விருத்தி செய்தார் என கூறப்படுகிறது. கோவிலின் சிறப்புச் செய்திகள். இந்த கோவில் சென்னை மயிலாப்பூர் நகரின் மையத்தில் உள்ள வெங்கடேச அக்ரஹாரம் தெருவில் அமைந்துள்ளதால் பல தொழிலாளர்கள், அருகில் வேலை செய்பவர்கள், பயணிகள் எளிதில் வருகை தந்து வழிபடுகின்றனர். பல பாபா கோவில்களில் சாய்பாபாவின் சன்னதியை தொட அனுமதி இல்லாமைக்கு மாறாக இங்கு பக்தர்கள் நேரடியாக சன்னதியை தொட்டு பிரார்த்தனை செய்ய அனுமதி உள்ளது என்பதும் இதன் சிறப்பு. தொடர்ந்து எரியும் தீ அக்னி. இந்த கோவிலில் ஒரு புனித தீ அக்னி தொடர்ந்து எரிந்து வருகிறது. இது சீரடி சாய்பாபாவின் தனிச்சிறப்பு அடையாளமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இதனால் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற அகில இந்திய சாய்பாபா சமாஜ் என்ற பெயரிலும் குறிப்பிடப்படுகிறது. கோவிலின் தற்கால நிலை. ஆரம்பத்தில் சிறிய அளவில் இருந்த இந்த ஆலயம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் பல புதுப்பிப்புகள், பரிபாலனம், வளர்ச்சியுடன் இன்று அதிநவீன வழிபாட்டு மையமாக மாறியுள்ளது. ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ உள்ளிட்ட அனைத்து சமய பக்தர்களும் ஒன்றிணைந்து வழிபடும் இடமாக இந்த கோவில் பெயர் பெற்றது. ஜோதிடம், மந்திர உதவி மற்றும் அற்புத நம்பிக்கை. பல பக்தர்கள் கல்வி, வேலை, திருமணம், நோய் நீக்கம் போன்ற கஷ்டங்களில் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து அற்புதங்கள் நிகழ்ந்ததாக திருமணம், சிறப்பு பூஜைகள் மூலம் நன்றி செலுத்துவதை வழக்கமாக காணலாம். தற்போதைய முகவரி: அருள்மிகு சாய்பாபா திருக்கோவில் இருப்பிடம் வெங்கடேச அக்ரஹாரம் தெரு, மயிலாப்பூர், சென்னை 600004, தமிழ்நாடு, இந்தியா. கோவில் அருகிலுள்ள அறநிலையத்துறை அலுவலகம் அல்லது கோவில் அலுவலக அறிவிப்புகளில் புதுப்பிக்கப்பட்ட அஞ்சல் முகவரி இருந்தால் அதற்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. தொடர்புக்கு முக்கிய விவரங்கள். இந்த கோவில் தனியார் நிர்வாகம் மூலம் நிர்வகிக்கப்படுவதால் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்கள் அல்லது இமெயில் முகவரியை பொதுவாக தெளிவாக குறிப்பிடவில்லை. பொதுவாக பின்வரும் வழிகள் மூலம் தகவல் பெறலாம். கோவில் அலுவலகம் நிர்வாகம். கோவில் வளாகத்தில் உள்ள கோவில் நிர்வாகம் செயலர் பொறுப்பாளர் அறிவிப்பு பலகையில் குறிப்பிடப்பட்ட தொலைபேசி எண் அல்லது இமெயில் மூலம் தொடர்பு கொள்ளலாம். HR மற்றும் CE அறநிலையத்துறை தொடர்பு. இந்த கோவில் HR மற்றும் CEக்கு உட்பட்டதாக இருந்தால் தமிழ்நாடு அறநிலையத்துறை இணையதளத்தின் கோவில் தொடர்பு பக்கத்தில் தொலைபேசி, இமெயில் விவரங்களை பார்க்கலாம். எளிய வழியில் தகவல் பெறுவது. கூகுள் மேப்ஸ் அல்லது கூகுள் மேப்ஸில் மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிள், சென்னை என்று தேடினால் தற்சமயத்தில் பதிவு செய்யப்பட்ட முகவரி, கோவில் அலுவலக தொலைபேசி, வேலை நேரம் போன்றவை வருகின்றன. சென்னை மயிலாப்பூர் பகுதியிலிருந்து கோவிலுக்கு அருகில் இருக்கும் பேருந்து, ரயில் நிலையம் போன்ற தகவல்களும் கூகுள் மேப்ஸ் மூலம் எளிதில் கிடைக்கும். ஷீரடி சாய் நம்மை காத்திடுவான். ஷீரடி சாய் மை கொடுப்பான். ஷீரடி சாய் நாமை கொடுப்பான். ஷீரடி சாய் கை கொடுப்பான். ஷீரடி சாய் நம்மை காத்திடுவான். ஷீரடி சாய் மெய் கொடுப்பான். ஷீரடி
அளிப்பான் விதி என்று நொடிவோர்க்கு வழியளிப்பான் அந்த விதி தன்னை மாற்றிய வரம் அளிப்பான் கை கொடுப்பான் ஷீரடி சாய் நம்மை காத்திடுவான் ஷீரடி சாய் மை கொடுப்பான் ஷீரடி சாய் ஞானை கொடுப்பான் ஷீரடி சாய் வேண்டிய பக்தர்க்கு வேண்டியது அளிப்பான் வேதனை தீர்க்கும் மருந்தாவான் சாந்தி நிலவிடும் இடமளிப்பான் நம் சத்திய மார்க்கத்தில் துணையிருப்பான் கை கொடுப்பான் ஷீரடி சாய் நம்மை காத்திடுவான் ஷீரடி சாய் மெய் கொடுப்பான் ஷீரடி சாய் ஞானமை கொடுப்பான் ஷீரடி சாய் உள்ளம் உருக்கும் ஜோதியவன் உண்மை விளக்கும் குருவாவான் அள்ளி அள்ளி அணைத்திடுவான் அந்த அண்டலும் பாரம் சுமந்திடுவான் கை கொடுப்பான் ஷீரடி சாய் நம்மை காத்திடுவான் ஷீரடி சாய் மை கொடுப்பான் ஷீரடி சாய் நனமாய் கொடுப்பான் ஷீரடி சாய் கை கொடுப்பான்